சாயிராம். கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டுமென்பதில்லை. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல், மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் நினைக்காமல் இருந்தாலே போதும், நாம் கோவில் செல்வதற்கு சமமானதாக இருக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான நேரம் உன்னிடம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. மாற்றங்கள் என் வாழ்வில் நிகழவே நிகழாதா? என் வாழ்வில் எந்த மாறுதல்களும் வராமலேயே போய்விடுமா என்ற குழப்பத்தோடு என் கண்களை பார்த்த என் பிள்ளையே, உன் வாழ்வில் மாற்றங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆம் குழந்தையே, உன்னுடைய கர்மாவை கரைத்து கொண்டிருக்கிறாய் கொஞ்சம் கொஞ்சமாக. என் அன்பு குழந்தையே, முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. எப்பொழுது நீ உன்னை நேசிக்க ஆரம்பிக்கிறாயோ அந்த நொடி முதல் நீ பிறரையும் நேசிக்க ஆரம்பிப்பாய். அதேபோல் எந்த நொடியில் நீ உன்னை வெறுக்க ஆரம்பிக்கிறாயோ அந்த நிலைதான் பிறரையும் நீ வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவாய். எனவே உன்னை நேசிக்க பழகு. என்னால் எதுவும் முடியும், என்னால் அனைத்தும் சாத்தியமாகும், சாத்தியமாக்குவதே என்னுடைய இந்த கடமை என்ற நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை அந்த காலமே உனக்கு கொடுக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால், பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பதுதான் உனக்கு இன்பமாக இருக்கும். அதை விட்டுவிட்டு நீ கோபப்பட்டால் மற்றவர்களுக்கு அது இன்பத்தை தருமே தவிர உனக்கு அது துன்பமாகத்தான் இருக்கும். எனவே வாழ்வு என்பது ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும். ஆனால் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக அந்த வாழ்வே உனக்கு கொடுக்கும். இதை புரிந்து கொண்டாலே போதும், வாழ்வில் போராட்டத்தை மிக சுலபமாக எதிர்கொள்வாய். போராட்டத்தை மிக சுலபமாக பார்ப்பாய். மனவேதனையாக இருக்கும் பொழுதோ, மனம் புண்பட்டு இருக்கும் பொழுதோ, காயங்களோடு இருக்கும் பொழுதோ சிரிப்பது, புன்னகை செய்வது என்பது எளிதான விஷயமில்லை என் குழந்தையே. அப்படி நீ சிரிக்க துவங்கிவிட்டால், அப்படி நீ புன்னகைக்க துவங்கிவிட்டால் எந்த காரியமுமே உனக்கு பெரிதாக இருக்காது. எனவே எப்பொழுதும் புன்னகையை மனதில் வளர்த்துக்கொள். எது நடந்தாலும் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும் வரை பொறுமையாக காத்திருப்போம் என்ற நேர்மறை சிந்தனையை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் நினைப்பு போல், உன் எண்ணம் போல் உனக்கு என்று எழுதப்பட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து அடைந்தே தீரும். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள். உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது வாழ்வு என்பது துன்பமில்லாமல் நகரும். கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே கிடைத்ததை அனுபவிக்காமல் விட்டுவிடுவதுதான் இப்பொழுது பலரது வழக்கமாகியே இருக்கிறது. நீ அப்படி இல்லாதமல் உனக்கு கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கற்றுக்கொள். கிடைக்காததும் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லாமல் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நீ நம்பவே முடியாத, நினைத்து கூட பார்த்திடாத அந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்படத்தான் போகிறது. அப்படி என்ன முடிவு? நம்பவே முடியாத முடிவு என்னவாக இருக்கும்? எதிர்பார்க்காத முடிவு என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்கிறாயா? குழம்பாதே. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். உனக்கே புரிந்துவிடும் என்ன முடிவு என்று. இது உனக்கும் எனக்கும் மட்டுமே புரியும் ரகசியம். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்று நீ நினைக்கும் போதே அதில் 1000 தடைகள் வரும்போது நீ என்ன செய்வாய்?
நன்றாக யோசித்துப் பார். என் வாழ்வே இப்படித்தான். எதை நினைத்தாலும் அது எனக்கு தடங்கலாகத்தான் வரும். என் விதி இப்படித்தான் எனக்கு எழுதியிருக்கிறது. என்னுடைய வாழ்வே இப்படித்தான் என்று புலம்ப ஆரம்பித்து விடுவாய். சுற்றி இருப்பவர்களே எனக்கு தடையாக இருக்கிறார்கள். என்னுடைய உற்றார் உறவுகளே எனக்கு தடங்கல்கள் செய்கிறார்கள் என்று கவலைப்படுகிறாய். நிலையே இல்லாத இந்த உலகத்தில், நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில், அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் அவரவர் என்ன தோன்றுகிறதோ அவரவர்க்கு அப்படித்தான் செய்து கொண்டிருப்பார்கள். நீ நினைத்தது நடக்க வேண்டும், முடிய வேண்டும் என்ற விதி இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும், முடிந்துதான் ஆகும். அப்படி நீ நினைப்பதை தடுக்க வேண்டும் என்ற விதி மற்றவர்களுக்கு இருந்தால் அதை வந்து தடுக்கத்தான் செய்வார்கள். அந்த செயல் தடுக்கத்தான் படும். எது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதோ அதன்படிதான் உன் வாழ்வு நகரும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் எது நடந்தாலும் அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ விட்டுவிட்டாயென்றால் உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் ஆகிவிடும். எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடியானால் உன் வாழ்வில் நீ நிச்சயமாக பல மாற்றங்களை கொண்டு வரலாம். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது. நீ உன் வாழ்க்கையை விட்டு விட்டாயென்றால் உன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி முன்னேற்றுவது, எப்படி பிரகாசமாக்குவது, எப்படி வெற்றியை அடைய செய்வது என்ற சிந்தனையை மட்டும் நீ செய். அதில் செயல்படுத்தும் வழியை நான் உனக்கு காட்டுகிறேன். நீ எண்ணம் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்தால் அந்த எண்ணத்தை, அந்த பக்தியை நான் உனக்கு சாதகமாக்குவேன். அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். நீ எதிர்பாராத அந்த நல்ல முடிவு, நீ நம்பவே முடியாத அந்த நல்ல முடிவை உனக்காக நான் ஏற்படுத்துவேன். என் கண்மணியான பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? நீ எதிர்பார்த்த அந்த முடிவு, நீ எதிர்பாராத அந்த முடிவு என்று அனைத்து முடிவுகளையும், அனைத்து சந்தோஷங்களையும், ஆச்சரியத்தையும் இன்னும் 2 நாளில் உன் வாழ்க்கைக்கு நான் திருப்பிவிடப் போகிறேன். மகிழ்ச்சியின் எல்லைக்கே நிற்கப் போகிறாய். வாழ்க்கையில் ஆர்ப்பரிக்கப் போகிறாய். சந்தோஷமாக வாழவும் போகிறாய். நான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? இது உனக்கானது என்பதினால்தான் இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது குழந்தையே. உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா ஆசைப்பட்டதினாலே இந்த பதிவு உன் கண்களில் பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்வில் இழந்துவிட்டு தவித்து கொண்டிருப்பதையும், உன் வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையும் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே. உனக்கான நல்லது நிகழப்போகிறது. இனி உன் வாழ்வில் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கும். சாயப்பா அதை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்கள். உனக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை யோசித்து யோசித்து நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு.
இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்லப் போகிறேன். நீ என்மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது. வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள். உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையை எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய்.
உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். ஒரு விதையானது மண்ணுக்கு அடியில் சென்றவுடன் அது எப்படி இருக்கிறது என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மேலே வரும் பொழுது, அது ஒரு மரமாகும் பொழுது, விருட்சமாகும் பொழுது, அதனுடைய அஸ்திவாரத்தை அது பலமாக போட்டுவிட்டபடியால் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சுலபமாக தாங்கும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த விதைக்கு வந்துவிடுகிறது. அதே போலத்தான் என் பிள்ளையே, நீ உன்னுடைய அஸ்திவாரத்தை சற்று நிதானமாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு பின் உன்னுடைய பயணத்தை துவங்கு. எடுத்த எடுப்பிலேயே உன் பயணத்தை நீ எடுத்து வைக்க அடியை எடுத்து வைத்து விட்டால் பின் என்னாகும்? தடங்கல்கள் வரும் பொழுது மனம் துவண்டு அப்படியே உட்கார்ந்து விடுவாய். எனவே எதை செய்வதற்கு முன்பாகவும் பல தடவை யோசித்து செய்து பழகு. செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று யோசிப்பதில் எந்த ஒரு பயனுமே இருக்காது. ஆனால் என் குழந்தையே, நமக்கு எதிராய் இருக்கும் எதிரிகளை விட நம் அருகிலேயே இருந்து கொண்டு நமக்கு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சிக்காரர்களை துரோகிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் அன்பு பிரியமே, அப்படியாப்பட்ட துரோகிகளையும் சூழ்ச்சிகளையும் வீழ்த்தும் வழியை நான் ஒரு திட்டத்தோடு தீட்டிவிட்டேன். அந்த மாய வலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க ஒரு திட்டம் வகுத்துவிட்டேன் உன் சாயிதேவா. நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே. குறிப்பிட்ட அந்த நபருக்கு நாம் எந்த தீங்கும் செய்திருக்கவே மாட்டோம். ஆனால் தொடக்கத்திலிருந்து நம்மை எதிரிகளாகவே அவர்கள் பாவித்து நமக்கு எதிராகவே அனைத்து காய்களையும் நகர்த்தி கொண்டே வருவார்கள். நமக்கு கஷ்டங்கள், சங்கடங்கள், சோதனைகள், மன வருத்தங்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொன்றாக தந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நமக்கு எதிராகவே அனைத்து காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். இப்படி எல்லோர் வாழ்விலும், உன் வாழ்விலும் சரி, யார் வாழ்விலும் சரி, இந்த உலகத்தில் உள்ள அனைவரது வாழ்விலும் சரி, ஏதாவது ஒரு எதிரி, இப்படியாப்பட்ட துரோகி இருக்கத்தான் செய்வார்கள். குழந்தையே, அப்படியாப்பட்ட உன்னுடைய எதிரிகளிடம் நீ அதிகமாக கோபப்படுகிறாய். அப்படி இல்லை என்றால் அந்த எதிரிகளிடம் இருந்து தைரியமாக பேசிவிட்டு பின்னால் வந்துவிட்டு அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களிடம் கோபமாக பேசுவதாலேயோ, அவர்களிடம் கோபமாகவும் தைரியமாகவும் இருப்பதைப் போல் காட்டிவிட்டு பின்னால் வந்து அழுவதாலேயோ உனக்கு என்ன நடந்து இருக்கிறது? யோசித்துப்பார். குழந்தையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நம்மளுடைய பயமும் கவலையும் கண்ணீருமே எதிரிகளின் பலமாக மாறிவிடுகிறது. அப்படி மற்றவர் மேல் நீ கோவப்பட உன் மூளை அப்படியே நின்றுவிடும். எதை பற்றியுமே யோசிக்க உன் மனது செயல்படவே படாது. அந்த நேரத்தில் உன்னுடைய எதிரி வெகு சுலபமாக உன்னை
தோல்வியடைய செய்து விடுவார். எனவே உன் துரோகி, உன் எதிரி உனக்கு என்ன செய்தாலும் அதை பார்த்து பயப்படாமல், கோபம் கொள்ளாமல், கண்ணீர் சிந்தாமல், அவ்வளவுதான் போய்விட்டது என்று உன் மனதால் கூட நினைக்காமல், உன் துரோகியையும் உன் எதிரியையும் பார்த்து ஒன்றே ஒன்று செய்து விடலாம். அதுவென்னவென்றால் புன்னகைத்தான். கர்வமாக, மிக தைரியமாக உன் முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு உன் எதிரியை பார்த்து ஒரு புன்னகை செய். அப்பொழுது அந்த பயம், அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த சங்கடம் எல்லாம் உன் எதிரிக்கு வந்துவிடும். நிச்சயமாக உன்னை தாக்கவே தாக்காது. உன் எதிரிகளிடம் எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்குமாறு காட்டிக்கொண்டாலே போதும், உன்னை நெருங்க யாருமே பயப்படுவார்கள். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் தைரியமாக இரு, நம்பிக்கையாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. ஓம் சாயிராம்.